எல்லாருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். நேற்று சென்னையில் திமுகவும் திமுகவை சேர்ந்த கூட்டணிகளும் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அது என்ன போராட்டம்னா, மத்திய அரசு இந்தியை திணிக்க பார்க்குறாங்க, மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க, சரியாக நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றதுக்காக போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள், வைகோ அவர்கள், வீரமணி அவர்கள், செல்வ பெருந்தகை அவர்கள், திரு திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதில் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் அப்பன் வீட்டு காசை கேட்கல, மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பன் வீட்டு காசை கேட்கல, கேட்குற மாதிரி கேட்டால் தான் அவங்க காதில் விழும், ஒருபோதும் எங்களை மிரட்டி அடிபணிய வைக்க முடியாது, கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம மிரட்டுனா அதை எப்படி எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு துணை முதல்வர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மத்திய அரசை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு, உங்கள் அப்பா வீட்டு காசையா கொடுக்குறீங்க, எங்கள் வரி பணத்தை தானே நாங்கள் கேட்குறோன்னு. இதற்கு பிஜேபி சேர்ந்த நிறைய பேர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதையே தான் துணை முதல்வர் மறுபடியும் இப்போ கேட்டிருக்காரு. அதற்கு பிஜேபிக்காரங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். துணை முதல்வர் பேச்சுக்கு பாஜகக்காரங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு பணத்தில் கட்டின பள்ளிகளுக்கு மும்மொழியை கொண்டு வாங்கன்னு சொல்லலை, எங்கள் வரி பணத்தில் கட்டின அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் மும்மொழி கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் யார் இந்த தான் படிக்கணும் இதை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? அதை சொல்ல வேண்டியவங்க மாணவர்களுடைய பெற்றோர்னு சொல்லியிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே 4000 ஸ்கூலுக்கு பிளாக் போர்டை மாற்றிட்டு டிஜிட்டல் போர்டு வைக்க போகிறேன்னு சொல்லி மத்திய அரசுக்கிட்ட இருந்து 1050 கோடி ரூபாய் பணம் வாங்கினாங்க. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கொடுக்குற நிதியெல்லாம் ப்ராப்பராக செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. நேற்று நடந்த போராட்டத்தில் கூட மும்மொழி கொள்கை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்களா, இல்லை நிதி கொடுக்கலன்னு போராட்டம் பண்ணாங்களான்னு தெரியல. நேற்று நடந்த போராட்டத்தில் துணை முதல்வர் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, 100 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கானோர் உயிரை கொடுத்து தமிழை காக்க தயாராக இருக்கிறோம், உரிமைகளை காக்க உயிரை விடவும் தயாராக உள்ளோம்னு சொல்லியிருக்காரு துணை முதல்வர். ஏன் சொல்ல மாட்டார்? 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர் கூட சொல்லுவார். ஏன்னா உயிரை கொடுக்க போகிறது அப்பாவி மக்கள் தான். இதுக்கு முன்னாடி மொழி போருக்காக உயிரை கொடுத்தவங்களுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, அந்த குடும்பம் எந்த நிலைமையில இருக்குன்னு இவங்க நினச்சி பார்த்துருக்காங்களா? இப்போ தமிழுக்கு என்ன வந்துச்சு? தமிழ் நல்லா தான் இருக்குது, தமிழ் படிக்கிறவங்க தமிழில் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, தமிழ் பேசுகிறவங்க தமிழில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழை வளர்க்குறோன்னு சொல்கிறவங்க தான் சன் டிவி, ரெட் ஜெயின் மூவின்ட்டு இங்கிலீஷ் பேர் வச்சுட்டு இருக்காங்க. தமிழை யாராலுமே அழிக்க முடியாது, என்றைக்குமே தமிழ் அழியாது. இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உயிரை கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் தான் கஷ்டப்படும். அவங்க பேச்சை நம்பி ஏமாந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.